சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்றவங்க கல்வியில எதுக்கு மும்மொழின்னு சொல்றாங்க? இந்தியாவினுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் விட்டு கொடுத்த நம்முடைய தலைவர்கள் மொழி பிரச்சனையில மட்டும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி கத்துக்கிட்டா நம்ம ஒரு மத்திய அரசு பணிக்கோ இல்ல வர்த்தகம் சார்ந்தோ ஒரு ஹிந்தி பேசுற மாநிலத்தோட கட்டாயம் என்கிற இடத்துக்குள் வரும்போது இருக்கிற பாலிடிக்ஸை தான் தமிழ்நாடு பேசுதே ஒழிய வேற எதுவும் நம்ம பேசல. இல்ல ஆனா அது கட்டாயம்ன்றது அவங்க வெளிப்படையா சொல்லலையே. வெளிப்படையா சொல்லலைன்னா அது கட்டாயம் இல்லைன்னு ஆயிடாதுங்க. இதுக்கு வரலாறு இருக்கு. நான் விரும்பினா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், சப்பாத்தி என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பாலிவுட் படம் பார்க்குறேன், பாலிவுட் படத்தை என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பெங்காலியோ இந்தியோ பஞ்சாபியோ கற்றுக்கிறேன், அதை என் மேலே திணிக்காது. யார் மேலே நாம் தமிழை திணிக்கல. ஏஐ தொழில்நுட்பத்தின் காரணமாக நீங்கள் தமிழில் பேசும்போது எனக்கு இங்கிலீஷில் கேட்கும், எனக்கு இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு தமிழில் கேட்கும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் மாறும்போது கட்டாயமாக இதை நீ படிக்கணும். சரி, கட்டாயமாக படிக்கணுன்றவங்க கல்விக்காக பேசுகிறாங்களா? நம் அதிகாரத்தையும் அடிப்படையிலேயே ஒழிக்கக்கூடியது அப்படிங்கிற அச்சம் ரியல் உண்மையான அச்சம். ஆனா இந்த அச்சத்தை தமிழ்நாட்டுல மட்டும்தான் எழுப்புறாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிறாங்க சொல்றாங்க. இப்படி இந்த ஒரு மொழி அழிஞ்சிராம இருக்கணும் அப்படின்னோம்னா, இல்ல அதை வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விகடன் நேயர்களுக்கு வணக்கம். புதிய கல்விக் கொள்கை மூலமாக மூன்றாவதாக ஹிந்தி மொழியை திணிக்க நினைக்கிறார்கள் மத்திய அரசு அப்படின்ற ஒரு விவாதம் திரும்பவும் தமிழக அரசியல் சூழல்ல ஒரு பேசுபொருளாக இருக்கு. இந்த நிலையில மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கிறது தவறா, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது, அதை பத்தியெல்லாம் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்மளோட திரு ஆழி செந்தில்நாதன் இருக்காரு. சார் வணக்கம். சார் தொடர்ந்து மொழி சமத்துவம் மற்றும் மொழி உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட இதை பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்த மும்மொழி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கைகள் தான் இருக்கு. மும்மொழி கொள்கையை கொண்டு வரதன் மூலமாக ஹிந்தி எப்படி திணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில எழுது. ஏன்னா மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க தவிர ஹிந்தி அப்படிங்கறத சொல்லலை. பல்வேறு மொழிகளையும் நீங்க கற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம்னு சொல்றாங்க. இதையே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? முதல்ல மும்மொழி கொள்கை எங்க இருக்குதுன்னு நீங்க விளக்க முடியுமா? இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வட இந்தியாவில் இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு இல்ல, தெரியுமா உங்களுக்கு உத்தரவாதமா வட இந்தியாவில் மும்மொழி கொள்கை இருக்கு அப்படின்ட்டு? இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் ஒரு திறந்த மனசோட வாதிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு புரியணுன்றதுனால தான் உங்க கேள்வி நான் கேட்கிறேன். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐஏஎஸ் தேர்வுல ஆங்கிலம் சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு வட இந்தியாவில் போராட்டம் நடந்தது, தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷை சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இதில் கொண்டு வரக்கூடாது, ஹிந்தி மட்டுமே இருக்கணும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமுங்கிறது ஆல் இண்டியா எக்ஸாம். அதில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வரக்கூடிய ஒரு மாணவர் சொல்கிறாரு, இங்கிலீஷ் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் கொஷன்லேயே சேர்க்காதீங்க, ஹிந்தி மட்டும்தான் எங்களுக்கு வேணும். ப்ராக்டிக்கலாக மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில இடத்துல இருக்கு. கேவி ஸ்கூலில் இருக்கா? இல்லை இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு. ஓகே, அந்த மாநில மொழி இல்லை. இந்தியாவில் பல சிலபஸ் பல கரிக்குலம் இருக்கு இல்லையா? அதுக்கு பாஜக தரப்புல சொல்ற காரணம் கேவி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கிற ஒரு வேலையில இருக்காங்க. இருக்கட்டுமே, டிரான்ஸ்ஃபர் ஆகட்டுமே, இருக்கட்டுமே. தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொஞ்சம் தமிழ் சொல்லி தரலாம் இல்லை அந்த குழந்தைகளுக்கு? அதே குழந்தைங்க கர்நாடகா போனா அது தேர்ட் லாங்குவேஜ்ங்கிறது நீங்க ஆப்ஷன் சொல்றீங்க, அது சும்மா ஒரு மேலோட்டமா படிக்கத்தானேன்னு சொல்றீங்க. அந்த மேலோட்டமா கூட தமிழ்நாட்டில் கேவி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை தமிழ் படிக்கக்கூடாதா? விஷயம் என்னன்னா, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நடைமுறையில் எங்கேயும் இல்லைங்க. சில இடங்கள்ல இருக்கு. அதாவது இந்தியா முழுக்க ஒரு சீராக மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு இல்லை. காரணம் என்னன்னா, மும்மொழி கொள்கைங்கிறது அரசியல் சாசன கட்டாயம் எல்லாம் கிடையாது. அது இந்தியாவினுடைய கல்வித்துறையில இந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கிற ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புல இருக்கிறாங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரியான உங்களுக்கு ஏற்ற வகையில உருவாக்கப்பட்ட ஒரு சிபிஎஸ்இ முறை அப்படி ஒன்று தேவைப்படுதுங்கிறத நம்ம இருக்கல. சரி, அப்படி ஒரு முறை இருக்கு. அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். அதை பல மாநிலங்கள் அதை ஏத்துக்கிறாங்க, சில மாநிலங்கள் அதை ஏத்துக்கல.
ஏன் ஏற்றுக்கலை அப்படின்றதுக்கான காரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரேன். சரி. முதல்ல வந்து இந்தியாவினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் தேசிய மொழிகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்தியாவோட ஆட்சி மொழிகள் 2, இந்தி, இங்கிலீஷ். ஆமாம். இந்தி மட்டும்தான் இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்கணும், இங்கிலீஷை தூக்கி எறியணும்னு நினச்சாங்க. அது 65 தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தின் காரணமாக ஆங்கிலமும் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கிற சூழலை நாம் தான் உருவாக்கினோம். இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும். ஒரு பக்கம் இதே பிஜேபிக்காரங்க ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசுகிறாங்க, ஓப்பனாக தான் பேசுகிறாங்க, மறைச்சிலாம் பேசலை. அதை வலியுறுத்தி கட்டுரை எழுதுகிறாங்க. அதை வந்து தங்களுடைய நோக்கம்னு பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க. 1 country 1 language தான் சொல்கிறாங்க, 1 nation 1 language அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்கிறவங்க கல்வியில் வந்து எதுக்கு மும்மொழின்னு சொல்கிறாங்க? அதை யோசிச்சு பார்க்கணும். இல்லை, ஏன் அங்கே மட்டும் ஒரே நாடு ஒரே மொழி, இந்த இடத்துல 3 மொழி? ஒரே நாடு ஒரே மொழின்னா இங்கேயும் ஒரே மொழின்னு சொல்லலாம் இல்லை? ஆக்சுவலாக அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனால் ஏற்கனவே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த சிஸ்டத்தின் மூலமாக என்ன அவங்க சொல்ல வராங்க, அவங்களுடைய உட்கடை என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் இங்கிலீஷ் படிக்கணும், அப்புறம் ஹிந்தி படிக்கணும் உத்தரப்பிரதேசத்தில். அதன் பிறகு அவர் என்ன படிப்பார்? 3ஆவது மொழியா ஏதாவது ஒரு இந்திய மொழி படிக்கணும். அப்படி ஏதாவது வந்து அங்கே முயற்சி பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்த்தா இங்கிலீஷுக்கு ஹிந்திக்கு அப்புறம் தேவைப்பட்ட சம்ஸ்கிருதம் படிச்சுக்குவாங்க. அது ஒரே ஸ்கிரிப்டு, அதில் சும்மா கொஞ்சம் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடலாம். அதுவும் உத்தரப்பிரதேசலாம் எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் எளிமையாக இருக்குன்றனால சான்ஸ்கிரிட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. அது எளிமையாக வேணும்னு வைக்கப்பட்டிருக்கு. சான்ஸ்கிரிப்ட் எளிமையான மொழி கிடையாது. சான்ஸ்கிரிட்டை எடுக்கிறவங்க எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல மார்க் எடுத்து மேல் பதவிகளுக்கு போகிறதுக்கு வசதியாக அது வேண்டுமென்றே எளிமையாக வைக்கப்பட்டிருக்கு. அது எளிமையான மொழிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மொழிகளும் போல் அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். அவ்வளவு இதிகாசங்கள் இலக்கியம் இருக்கிற மொழி வந்து எப்படி எளிமையாக இருக்கும்? அதுனா 1 2. ஆனால் வேணும்னே சுமை இல்லாமல் அந்த தரப்பினர் மட்டும் வளருவதற்காக அது வேண்டுமென்றே எளிமையாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வேண்டுமென்றே எளிமையாக வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து ஆங்கிலம், தமிழ் கூடவே ஒரு இந்திய மொழி படிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு இந்திய மொழி படிக்கணும். அது இந்தி மொழி தான் நடைமுறையில் அதுக்கு வேறு மீனிங்லாம் கிடையாது. அப்படி ஒன்று நீங்கள் எழுதலைன்னா அப்படி ஒன்று இல்லைன்னுலாம் ஆயிடாது. ஏன் இப்போ மாணவர்களால் வந்து இந்திய மொழி ஒன்று அப்படின்னும் போது மலையாளமோ தெலுங்கோ படிக்க முடியாதுங்க. அதாவது வந்து ஸ்கூலில் டீச்சர் போடணும். இந்தியாவில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, எடுத்துக்கலான்னு. எப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 22 வாத்தியார் போடுவீங்களா? இல்லை இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 5 அப்படின்னு மாற்றி போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? முதல்ல அவங்க ஹிந்தி தான் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்த உடனே அதை எடுத்துட்டு இல்லை ஹிந்தி ஒன்றும் கட்டாயம் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது படிக்கலாம். நான் முதல்ல சொல்கிற விஷயம் அது ஏன் இந்த கட்டாயத்துக்குள்ளே வருதுன்றது தான். அந்த 3வது மொழி என்ன ஒன்றா மொழி யார் வேணால் படிக்கட்டுமே, அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. இந்தி பிரச்சார சபா மூலமாக நீங்கள் முதல்ல இந்தி பிரச்சார சபா வச்சுருக்கீங்க, இந்திய மொழிகள் பிரச்சார சபா வைங்க. 22 மொழிகளும் சொல்லிக் கொடுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமத்துவம் தானே, எல்லாமே இந்திய மொழி தானே. அது 20 மொழிகளையும் 22 மொழிகளையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன். அப்போ மாணவர்கள் வந்து தேவைன்னா படிக்கிறாங்க. இந்த கட்டாயம் என்கிற இடத்துக்குள் வரும்போது இருக்கிற பாலிடிக்ஸை தான் தமிழ்நாடு பேசுதே ஒழிய வேற எதுவும் நம்ம பேசல. இல்லை, ஆனால் அது கட்டாயம்ன்றது அவங்க வெளிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக சொல்லலைன்னா அது கட்டாயம் இல்லைன்னு ஆயிடாதுங்க. இதுக்கு வரலாறு இருக்கு. நீங்க எந்த ஒரு இடத்துலலாம் போடுங்க, 3வது மொழின்னு ஒன்று வந்து கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல 3வது மொழின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு வேணால் ஸ்கூலுக்குள் மாறலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடைக்க, சும்மா ஏதோ படிச்சுட்டு போங்கன்னு சில இடங்களில் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கிண்டலாக நாங்கள் சொல்லுவோம், அதாவது கம்பல்சரி ஆப்ஷனல். அதுக்கு பேர் ஆப்ஷனல், ஹிந்திக்கு பேர் ஆப்ஷனல், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதான் கம்பல்சரியாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் அதுக்கான வாத்தியாரே வேற ஒரு மொழிக்கு போகலன்னா வேற எந்த மொழி இருக்கும்? அதனால் நடைமுறையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் கட்டாயப்படுத்தப்பட்ட இந்தின்னு ஒன்று தான் இருக்குது. இதை கட்டாயப்படுத்தும் போது அதை நாம் எதிர்க்கிறோமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. 2வது, இந்த மொழியை மீண்டும் 1 கோடி முறை சொன்னாலும் கூட இங்கே எல்லாமே புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. 1 கோடி முறை சொன்னால் கூட அது புரியறது கிடையாது. அரசு ரீதியாக கட்டாயப்படுத்துறதுன்னு சொல்லும்போது அதுக்கு வேற மீனிங். நீங்கள் ஒரு மொழியை உங்கள் விருப்பத்துக்கு படிக்கிறதுன்னு சொல்லும்போது அது உங்களுடைய உரிமை, உங்கள் விருப்பம், உங்கள் சாய்ஸ். இது 2த்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. நமக்கு 2 மொழி. தமிழ்நாட்டில் தமிழ்னு கூட தமிழ்நாடு அரசு சொல்லலை, தாய்மொழின்னு தான் சொல்லுது. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கலாம், இல்லை தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளும் எல்லைப்புறங்களில் அந்த மொழிகள்லையுமே ஸ்கூல்ஸ் இருக்குது.
இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம ஒருத்தர் பட்டம் பெற்றுவிட முடியுன்ற நிலைமை இருக்குதுன்றதான் இங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆக தாய்மொழி, அப்புறம் இந்தியாவினுடைய 2 ஆட்சி மொழிகள்ல ஒன்றான ஆங்கிலம். இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் ஒன்றிய அரசாங்கத்தோட தொடர்பு கொள்வதற்கு ஹிந்தி பயன்படுத்துகிறாங்க, சில மாநிலங்களில் ஆங்கிலம் பயன்படுத்துகிறாங்க. அரசியல் சாசன ரீதியாக, சும்மா இல்லை, கான்ஸ்டியூஷனலாகவே அப்படி தான் இருக்குது. அப்படி நாம் என்ன சூஸ் பண்ணுறோம்னா, இந்தியாவின் பிற மாநிலங்களோடு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழியும், உலகத்தோட பிற மாநிலங்களோடு தொடர்பு கொள்றதுக்கு இன்னொரு மொழியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவின் ஆட்சி மொழிகள் ஒன்றான இங்கிலீஷு உலகம் முழுக்க தொடர்பு கொள்ள பயன்படுத்துறதுனால நாம் ஆங்கிலம் தமிழ்னு மிக தெளிவாக எளிமையாக குழப்பம் இல்லாமல் ஒரு பைலிங்குவல் ஒரு இருமொழி கொள்கையை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இது ஏற்கனவே நடைமுறையில் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மொழிக் கொள்கை. இன்னைக்கு கர்நாடகத்தில், மகாராஷ்டிராவில் கூட தமிழ்நாடு போல எங்களுக்கு இருமொழி கொள்கை வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க. அரசு தலைவர்கள் பேசுகிறாங்க, அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, சாதாரண ஆக்டிவிஸ்ட் நான் சொல்லலை, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கும் 2 லாங்குவேஜ் பாலிசி வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ப்ரூவன் மெத்தட். தமிழ் படிக்கிறோம் அல்லது தாய்மொழி படிக்கிறோம், உலகத்துக்கு அல்லது இந்தியாவுக்கு இங்கிலீஷ் படிக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். அது நீங்க எங்க வேணா படிச்சுக்கோங்க. இப்போ சிபிஎஸ்சிக்குள்ள நீங்க இந்தியை கொண்டு வந்தது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்துக்காக. ஓகே, அந்த சிஸ்டத்தை வந்து நீங்க வரைமுறை இல்லாமல் பரப்புனீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ள போய் படிக்கிறவங்களுக்கு அது இருக்குது. அதுக்காக அவங்க இந்திக்காகத்தான் சிபிஎஸ்சிக்கு போறாங்கன்னு கிடையாது. சிபிஎஸ்சிக்கு போகிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அதுல இருக்கும்போது இந்த 3ஆம் மொழியாக அங்க ஹிந்தி இருக்குன்னு வச்சுங்களேன், வேற வழி இல்லாம அவங்க படிப்பாங்க. அது வந்து ஒரு நிர்பந்த சூழல். அதை எப்படி ஒரு அரசாங்கம் தன் கொள்கையை மாத்திக்க முடியும்? ஒரு அரசு வந்து தன்னுடைய கல்வி முறை, வெற்றிகரமான ஒரு கல்வி முறையை உருவாக்கி இவ்வளவு பேரை படிக்க வச்சு இந்திய அளவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, ப்ரொஃபஷனல்ஸாக உருவாக்கி அது எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 50% மேலே போகிற ஒரு மாநிலத்தினுடைய வெற்றிகரமான மொழிக் கொள்கையை தப்புன்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன இருக்கு? எந்த மொழி, எந்த முன்னுதாரணத்தை வச்சு இது தப்புன்னு நீங்க சொல்றீங்க? தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைக்கு வந்து தமிழ்நாடு மாநிலத்தின் பொருளாதார வெற்றி தான் மிகப்பெரிய முன்னுதாரணம். நீங்க மும்மொழி கொள்கையின் முன்னுதாரணம் எதுன்னு காட்டுங்க. உத்தரப்பிரதேச, பீகார், கர்நாடகாவை, மகாராஷ்டிராவில் எதுவும் காட்டுங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க உங்ககிட்ட. இந்த பொருளாதாரம் சார்ந்துன்னு வரும்போது ஒரு கேள்வி வருது. ஹிந்தி கத்துக்கிட்டா நம்ம ஒரு மத்திய அரசு பணிக்கோ இல்ல வர்த்தகம் சார்ந்தோ ஒரு ஹிந்தி பேசுற மாநிலத்தோட நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து தொடர்ந்து டெல்லிக்கு போறேன், என்னுடைய பிசினஸ்க்காக நான் போறேன். எனக்கு நான் ஹிந்தி படிக்கல, ஆனா போற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன், சின்ன சின்ன உரையாடல்களை பண்ணிக்கிறேன். ஒரு காலத்துல நான் டெல்லிக்கு போனா எல்லாரும் ஹிந்தியில மட்டும்தான் பேசுவாங்க என்கிட்ட. இப்பெல்லாம் டெல்லியில போனா பாதி பேர் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்களே. நாம இங்கிலீஷ் பேசுறது இல்லைங்க, வட இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அவர்களும் வளர்ந்து வரும்போது வந்து ஆங்கிலம் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி தான் வட இந்தியாவுக்கு போனா ஹிந்தி கத்துக்கணும். அது ஏன் தென்னிந்தியாவுக்கு வரவங்க தமிழோ தெலுங்கோ கத்துக்கிறதுல அவங்க யோசிக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் பொதுவாக தானே இங்கிலீஷ். ஆனால் உண்மையை சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் போகும்போது ஏர்போர்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இறங்கி வெளியே போகிற நிமிஷத்துலேருந்து நான் பார்க்குற பிஸ்னஸ் அல்லது அரசு சார்ந்த எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒன்றுமே பேச முடியாது, எரிச்சலாக இருக்கும், வந்துடுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. பல இடங்கள்ல அவங்களும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தங்களுடைய வளர்ச்சிக்கு ஆங்கிலம் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தாய்மொழியும் ஆங்கிலமும் அப்படிங்கிற தமிழ்நாட்டு பாலிசியை உத்தரப்பிரதேசம் பயன்படுத்தினாலே அவங்களும் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுட்டாங்களா, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இல்லை அது பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்க்கு நம்ம போகிறோம்? பானிபூரி விற்கிறது போகிறோமா தமிழ்நாட்டிலேருந்து? தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் எதுக்கு இங்கே வடநாட்டுக்கு பிஸ்னஸ் போகிறாரு? அப்படி போகக்கூடியவர் தொடர்ச்சியாக போகிறாருன்னா அந்த மொழியை அவர் வளர்த்துக்கிறார். எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கு, இங்க மட்டும் இல்லை. இப்போ நீங்க அரபு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு வந்து அரபி தேவைப்படலாம். சைனாவோட தொடர்ந்து போனீங்கன்னா அட்லீஸ்ட் 4 வாரத்தை சீன மொழி கத்துக்குவீங்க. ஐரோப்பாவோட, இட்டாலியோடவோ, ஜெர்மனியோட, பிரெஞ்சோ போனீங்கன்னா அவங்கள அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க மனசு குளிர் வைப்பதற்காக ஒரு தேங்க்ஸ், குட் மார்னிங் சொல்றதுக்காக கத்துக்குவீங்க. இது உலகம் முழுக்க இருக்கிற இயல்புங்க. இப்போ உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதாரம் சைனான்றதுனால இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் சீன மொழி படிக்கணுமா? ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படிங்க, எல்லாம் படிங்க. நீங்க எல்லாம் வந்து எளிமையானது. எல்லாம் உங்களுக்கு வந்து ஜோலிங்க மாதிரி ஒரு ஆப்ல படிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் காரணமாக மொழித்தடைன்னு ஒன்னே இருக்க போறதில்ல. நீங்களும் நான் உட்காந்து பேசுறோம், நீங்க தமிழ்ல பேசும்போது எனக்கு இங்கிலீஷ்ல கேட்கும், எனக்கு இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு தமிழ்ல கேட்கும். அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் மாறும்போது கட்டாயமா இதை நீ படிக்கணும். சரி, கட்டாயமா படிக்கணும்ன்றவங்க கல்விக்காக பேசுறாங்களா?
ஒரு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கல்வி உதவியை நிறுத்திட்டு தமிழ்நாட்டுல 3 மொழி படிக்கணும்னு சொல்றது முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? உனக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை இருந்தா நீ கல்வி உதவி முதல்ல நிறுத்துவியா? அதுவும் வந்து நீ போடுற பிச்சை கிடையாது. எங்கிட்ட இருந்து வரி பணத்தை கொண்டு போய் எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம நீ வந்து NEP ஏத்துக்கிட்டாதான், நீ த்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஏத்துக்காதான் உனக்கு பணம் கொடுக்குறவன் எப்படி இந்த மக்களின் நலனுக்காக சிந்திக்கிறான்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல, என்ன நோக்கம் அது? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உத்தரப்பிரதேசல வேலை வந்து கேட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளும் வட இந்தியர்களுக்கு போதா? எனக்கு ஆதாரத்தோட சொல்லணும். இந்த இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. எது நடக்குது? தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குற பொருளாதாரத்தின் பலன்களை வட இந்தியா அனுபவிச்சுட்டு இருக்குதா? வட இந்தியா உருவாக்குற பொருளாதாரத்தை நாம் அனுபவிக்கிறோமா? தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள் அல்லது தென்னிந்திய மாநிலங்களின் வேலை வாய்ப்புகள் வட இந்தியர்களுக்கு போதா? இல்ல வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த இடத்துல போய் நாம வேலை எடுக்கிறோமா? வட இந்தியாவில் நாம வேலையை அல்லது தொழிலுக்காக போறதுக்காக நம்ம இந்தி படின்னு சொல்றானா? தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பறிப்பதற்காக இந்தி படின்னு சொல்றானா? கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமே. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை சார். 50 வருஷமா மும்மொழி கொள்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். 100 வருஷமா தமிழ்நாட்டில மொழி போராட்டம் நடக்குது. நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் எச்சரித்தார்களோ அது அத்தனையும் நடக்குதா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ கல்விக்காகத்தான் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. திராவிட இயக்கத்தின் அடிப்படையே சமூக நீதி தான். சமூக நீதி எங்க தொடங்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் தான் தொடங்குது. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு வரணும், எல்லாருக்கும் அதிகாரம் வரணும், இதுதானே. அப்படி தமிழ் அது மட்டும் இல்லை, தமிழ்ங்கிற ஒரு அடையாளத்தின் மூலமாக அவர்கள் வந்து போராடினவங்க, தமிழ் மறுமலர்ச்சியை செஞ்சவங்க. அப்படி தமிழ் என்று சொன்ன அந்த கட்சிக்காரர்கள் ஆட்சியில் வரும்போது இந்த மக்களுக்கு தேவை, இவங்க எதிர்காலத்துக்கு தேவைன்றதுனால ஆங்கிலத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாங்க. அது சரியானது, அது சரியானது. ஏன்னா எதிர்காலத்துக்கு அது வேணுன்றதுக்காக தான் கொடுத்தாங்க. அதே போல வந்து அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்த்து போராடினவங்க அந்த அரசோட சேர்ந்து வந்து ஆட்சியிலேயே வந்து பங்கெடுத்தாங்க, தேசிய கூட்டணிகள் இடம் பெற்றாங்க, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் பலன்கள்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க. இவ்வளவும் பண்ணிட்ட பிறகு இந்த ஒரு மொழியை மட்டும், இந்த மும்மொழி கொள்கையை வந்து அவங்க ஏத்துக்கணும்னு நினைச்சா ஏத்துக்கிட்டு இருக்கலாம்ல? இவ்வளவும் நடந்துருச்சுல்ல? ஏன் அந்த ஒண்ணுல மட்டும் வந்து எதிர்ப்பு இருக்கு? காரணம், அந்த ஒன்று வந்து நம்முடைய அடையாளத்தையும் நம் அதிகாரத்தையும் அடிப்படையிலேயே ஒழிக்கக்கூடியது அப்படிங்கிற அச்சம் வந்து உண்மையான அச்சம். ஆனா இந்த அச்சத்தை வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் எழுப்புறாங்க, மற்ற மாநிலங்களால் ஏத்துக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல முதல்ல ஏத்துக்கிட்டாங்க, இப்ப எதிர்க்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்கன்றதுனால நாம் ஏத்துக்கணும்னு எதுவும் கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றவெல்லாம் ஏத்துக்கிறான்றதுனால நாம் ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. அது காரணம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யம் இருந்த காலத்திலேயே தமிழ்நாடு, கிட்டத்தட்ட தமிழ்நாடு கேரளா இந்த பகுதிகள் தவிர எல்லா பகுதிகளிலும் ஏற்கனவே இந்துஸ்தானி மொழியினுடைய எக்ஸ்போஷர் இருந்துச்சுங்க. இப்போ ஹைதராபாத் எடுத்துக்கிட்டீங்களா, அது ஒரு தெலுங்கு நகரம்னே சொல்ல முடியாது, அது ஒரு தக்கினி உருது நகரம். பாதி ஆந்திரா, பாதி கர்நாடகா, இந்தியாவின் மற்ற பகுதிகள்லாம் 300-400 வருஷமாவே இந்துஸ்தானி போன்ற மொழிகளுடைய தாக்கம் இருந்தது. அது ஒரு பசார் லாங்குவேஜா அங்கே ஏற்கனவே இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் காலத்திலையுமே கூட ஆங்கிலங்கிறது மேட்டுக்குடியினர் மொழி தான். அந்த பகுதிகளில் சாதாரண மக்கள் மத்தியில் இயல்பாகவே இந்துஸ்தானி தான் இருந்தது. எனவே அங்கே வந்து அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் எந்த புதுசும் அது கிடையாது. பெங்கால்லையோ பஞ்சாப்லையோ அல்லது மகாராஷ்டிராவிலையோ அவங்களுக்கு அது புதுசே கிடையாது. அது ஏற்கனவே 300 வருஷமா இருக்கு. அதை போல நமக்கு 300 வருஷமா ஆங்கிலம் இருக்கு. இங்க சென்னை நகரம் உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இங்க ஆங்கிலத்தின் தொடர்பு நமக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம நிறைய உலக அளவுல நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ஹைதராபாத்லயும் பெங்கால்லயும் 300 வருஷமா ஹிந்தியும் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல ஏன் எதிர்ப்பு வருது? ஆனா அந்த மொழிகள், அந்த மாநிலங்களுடைய மொழிகளும் அங்க அதாங்க. ஆனா அப்ப ஏன் இன்னைக்கு எதிர்ப்பு வருது? அந்த ஆந்திராவிலையும் அந்த கர்நாடகத்துல ஏன் 5 வருஷமா அவ்வளவு போராட்டங்கள் நடக்குது? பெங்களூர்ல ஹிந்தி இருக்கு, ஏன் கர்நாடகத்துல போராட்டம் நடக்குது? காரணம் என்னன்னா அது வெறும் மொழியாக ஏற்றுக்கொள்வதில் யாருக்குமே எந்த தடையும் கிடையாது. வேணும்னா அவங்க படிச்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு மகாமல்லபுரத்துலயும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ஹிந்தி பேசுவாங்க. அது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தேவைப்படுது, அவங்க படிச்சுக்கிறாங்க. அதை போய் யாராவது தடுக்கிறாங்களா? யாராவது போய் தடுத்துருக்காங்களா? ராமேஸ்வரத்துல போயிட்டு வந்து நீ ஏன்பா ஹிந்தியில பேசி ஆட்டோ ஓட்டுற அப்படின்னு யாருமே தடுக்கிறது கிடையாது. சாதாரணமாக சென்னையில வந்து பல பேர் வந்து தொழில் நிமித்தமாக வெளியிலேருந்து வரக்கூடியவங்களோட ஹிந்தியில பேசுறாங்க. யாராவது தடுக்கிறாங்களா?
பிரச்சனை என்னன்னா அதிகாரபூர்வமாக அந்த மொழியை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீவிரமான ஒரு அரசியல் வரலாறு இருக்கு. இதை புரிந்து கொள்ளாத மாநிலங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய, தமிழ்நாட்டினுடைய இந்த கருத்து சரி தான் மற்ற மாநிலத்தில் மற்ற நான் இந்தி ஸ்டேட்டில் பேசுகிறாங்களே ஒழிய, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு இல்லைங்கிறது தான் நடைமுறை அர்த்தம். இதை நான் வந்து 10 வருஷமாக பல உதாரணங்களோட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த போராட்டங்களை பற்றிய செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் வந்து எதுவுமே மறைவு கிடையாது. போய் யூடியூப்ல பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க, எதுவுமே மறைவு இல்லை. கர்நாடகத்தில் ஏன் எதிர்க்கிறான், பெங்காலில் ஏன் எதிர்க்கிறான், பஞ்சாப்ல ஏன் எதிர்ப்பு வருது. ராஜஸ்தானி மக்கள் ராஜஸ்தானி மொழியை வந்து தொலைத்து விட்டு இந்தி கிட்ட பறி கொடுத்துட்டோமேன்னு ராஜஸ்தானுடைய பாஜகவினுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே அவங்க பேசியிருக்காங்க பாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ராஜஸ்தான்ல 70% பேர் ராஜஸ்தானி மொழி பேசினாங்க. இன்னைக்கு 89%, 90% இந்தி பேசுறதா அதை அப்படியே மாத்தி விட்டுருக்கான். எங்களுக்கு மொழி உரிமை வேணும்னு ராஜஸ்தான்ல பேசுறாங்க, கேளுங்க. ஆக பிரச்சனை என்ன தெரியுமா? அதிகாரபூர்வமாக இந்த மும்மொழி திட்டம்னோ அல்லது அது NVPன்ற பேர்ல வந்தாலும் சரி, எந்த பேர்ல வந்தாலும் சரி, இந்திய ஆதிக்க அரசியல் என்பது இந்தியாவில் உள்ள மொழிகளுக்கு எதிரானது. இது வந்து ப்ரூவன், இதுல எதுவும் கிடையாது. அவங்க நம்மளை அழிச்சிருவாங்கன்னு நம்ம பயப்பில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. தமிழை எவனாலும் அழிக்க முடியாது. இங்க வந்து எத்தனையோ மொழிகள் ஆட்சி மொழியா வந்திருக்கு. அதிகாரத்துக்கு சமநிலைக்கு எதிரானதுன்னு தான் போராட்டம். இந்தி இங்க வந்தா தமிழ்லாம் அழிஞ்சு போயிடாது, இங்கிலீஷாலாம் தமிழ் அழிஞ்சு போயிடாது. ஆனா இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களும் சமமா இல்லையா? எல்லா மொழியினருக்கும் சமமான அதிகாரம் இருக்கா? எல்லா மொழியினருக்கும் சமமான வேலை வாய்ப்பு இருக்கா? எல்லா மொழிகளுக்கும் சமமான அதிகாரங்கிறது அந்த மனிதர்களுடைய நேரடியான அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டது. அங்க வந்து பிரச்சனை வைக்கிறேன், இந்தி தெரிஞ்சா தான் இதை நீ செய்ய முடியும். அப்போ அங்க அதிகார சமநிலை உடையதா இல்லையா? இங்க நம்ம ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா ராஜஸ்தான்ல வந்து ஹிந்தி 70% ஆயிருச்சு அப்படின்னு சொல்றோம், நீங்க சொல்றீங்க. அந்த தகவல் வச்சு நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இந்த அதிகாரப்பூர்வமா ஹிந்தியை திணிக்கிறதுனால அங்க என்ன மாதிரியான பாதிப்பு அவங்க சந்திச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுடைய அடையாளமே போயிடுச்சு இல்லையா? அதனால தானே அவங்க போராடுறாங்க. ராஜஸ்தான் மக்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு சார். அவங்க வந்து அவங்க அத்தனை பேரும் காலங்காலமாக இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் வீரம் மிகுந்த அரசாட்சிகள் நடத்தியவங்க. அவங்களுக்குன்னு மேவார், மார்வார் போன்ற பகுதிகள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, இலக்கியம் இருக்கு. அது அழிக்கப்பட்டதுன்னு தானே அவங்க போறாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து போராடுறாங்க சார். உங்களுக்கு போட்டோ காட்டுமா? மொழியும் பண்பாடும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இங்க பிரிஞ்சு இருக்க முடியும்? மொழியும் பண்பாடும் எப்படி இங்க பிரிஞ்சு இருக்க முடியும்? பிரிஞ்சு இருக்க முடியாது. மொழி அழியறதுன்றது மொழி மட்டும் கிடையாது. மொழி, அந்த மொழியின் பண்பாடு, அந்த மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய அடையாளம் எல்லாம் அழியறதாங்க. இல்லைன்னா எதுக்கு வந்து மற்ற பகுதிகளை இப்போ மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு FM சேனலில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் பாடல்களை போடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கிற புகழ்பெற்ற ஒரு மராத்தி மொழி ஒரு பாடகர் அவங்க வந்து கேட்குறாங்க, இதை போடுறீங்களே, மராத்தி பாடல்களும் போடுங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மும்பையில் மராத்தி பாடல் போட மாட்டோம், இந்தியும் இது தான் போடுவோம். ஏன்னா இது காஸ்மோபாலிட்டன் சிட்டி, இங்கே வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்லாம் இடம் இல்லைன்னு. மும்பை யாருக்கானது? யாருடைய ஊர்? இதே நிலைமை கல்கத்தாவில் நடந்ததுன்னு கல்கத்தாவின் பாஜக தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆதாரங்கள் தேடி பாருங்க. பெங்காலில் கல்கத்தாவில் வந்து இதில் நான் சொல்கிறதெல்லாம் சின்ன எடுத்துக்காட்டுங்க, ஆனால் இது ஒரு அடையாளம். கல்கத்தாவில் வந்து புகழ்பெற்ற வங்கமொழி சினிமா படங்கள்லாம் ஓடின சத்யஜித் ரே போன்றவர்களாக இருந்த கல்கத்தாவில் இன்னைக்கு வந்து இந்தி படம் தான் ஓடுது, வெங்கால படத்துக்கே இடம் இல்லைன்னு சொல்கிறான்னு. சார், மொழிங்கிறது வந்து பொருளாதார ஆதிக்கம், அரசியல் ஆதிக்கம், கலாச்சார ஆதிக்கம், இது எல்லாத்த விட முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் இந்தி ஸ்டேட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகை நிறைந்த இந்தி ஸ்டேட்டில் உள்ளூர் வளர்ச்சின்னு ஒன்று கிடையாதுங்க, பெருசாக கிடையாது. அவங்க வெளியே போய் தான் தொழிலுக்கு போக வேண்டிய நிலையை வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சுமை அதிகம். இந்த நேரத்தில் நாம் வந்து அதிக வரியை உருவாக்கி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து நாம் சுமந்துட்டுருக்குறோம். இந்த சமனற்ற தன்மை முதல்ல டேஞ்சரஸ் ஆனது. இதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல், ஏன் நீ அதை படித்தா என்ன அப்படின்னு சொன்னால், படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இது அதிகாரத்தை பற்றிய பிரச்சனை. தயவு செய்து தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரபூர்வமான இந்தி மொழி திணிப்பு என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்குமே எதிரானது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எதிரானது. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். ஒரு இனத்தின் மொழியை அல்லது ஒரு மதத்தை
அல்லது ஒரு ஜாதியை அல்லது இந்தியாவின் ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை யார் மீதும் திணிக்கக்கூடாது. நான் விரும்பினா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், சப்பாத்தி என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பாலிவுட் படம் பார்க்குறேன், பாலிவுட் படத்தை என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பெங்காலியோ இந்தியோ பஞ்சாபியோ கற்றுக்கிறேன், அதை என் மேலே திணிக்காது. யார் மேலே நாம் தமிழை திணிக்கல. இது முற்றிலும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது எனக்கு மூணாவதாக நான் ஒரு மொழி கற்றுக்கிற பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கும்படி நம்ம ஆக்கியிருக்காங்க நம்மளை. எப்போ மொழி உரிமை பற்றி பேசினாலும் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழை நீ பயன்படுத்துன்னு சொன்னால், இந்தியாவினுடைய அந்த மொழி சம்பந்தப்பட்ட பணத்தை ஒதுக்கும் போது எல்லா மொழிக்கும் ஒதுக்குங்கடான்னு கேட்டால், எப்போ எது கேட்டாலும் ரெண்டு பதில் எதிர்கேள்வி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு வெளியே போனால் டீ வாங்குறதுக்கு கக்கூஸ் போகிறதுக்கும் ஹிந்தி தெரியணும். இந்த ரெண்டே வார்த்தைகளில் ஒட்டுமொத்த டிபேட்டையும் ஒழிக்கிறாங்க. நாம் எவ்வளோ சீரியஸான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் இங்கே தலைவர்களாக தான் நான் சொன்னேன், இந்தியாவினுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் விட்டு கொடுத்த நம்முடைய தலைவர்கள் மொழி பிரச்சனையில் மட்டும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த தலைவர்களை விட தமிழ்நாட்டுக்கு கல்வி பணத்தை ஒதுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் நமக்கு ரொம்ப நல்லவங்களோ? தமிழ்நாட்டை வளர்த்தவர்களை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவங்க நமக்கு நல்லவங்களாயிட்டாங்களா? இன்னொரு கேள்வி, நம்ம ராஜஸ்தானி பேசணும், அந்த மாதிரி இந்தியாவில் வேற என்ன மொழிகள் இந்த அதிகாரத்தினால அளிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்தி ஆட்சி மொழியாக ஆக்கும் போதே பல மொழிகளை பேசுறவங்களுடைய தாய்மொழி இந்தியை என்று தவறாக பதிவு செய்யப்பட்டு இந்தி ஒரு பெரும்பான்மை மொழின்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லி உருவாக்குனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிரஜ் பாஷா, அவதி, போஜ்புரி, பீகாரில் அங்கேயும் போஜ்புரி உண்டு, மைத்திலி, பஜ்ஜிகா, அங்கீகா, மகஹி. இதில் உத்தராகண்ட், இன்றைய உத்தராகண்டில் கார்வாலி அண்ட் கோமானி, ஹரியானாவில் ஹரியான்வி, இமாச்சல் பிரதேஷில் பஹடி, மத்திய பிரதேசத்தில் புந்தேலி, பகேலி 2 பெரிய மொழிகள். இன்னும் சொல்ல போனால் ஒரு திராவிட மொழியான கோண்டி மொழியே அதில் அடித்தாங்க. அதே போல் இன்றைய சத்தீஸ்கரில் பேசுகிற சத்தீஸ்கடி, ஒரிசாவில் பேசுகிற கோசாலி, ராஜஸ்தானில் ராஜஸ்தானி, அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசின மேவாரி, மார்வாரி போன்ற மொழிகள். இந்த மாதிரி 80 மொழிகள்ங்க, 1-2 இல்லை. இந்த 80 மொழிகளையும் இந்தியன் டயலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தி மொழியினுடைய வட்டார வழக்குகள்னு பொய்யாக கணக்கு காமிச்சு இந்தியினுடைய தன்மையை பெருசாக்குனாங்க. அதன் பிறகு நிறைய எதிர்ப்புகள்லாம் அதுக்கு வந்த பிறகு இல்லை இந்தி 25 கோடி, இந்தியை ஆல்மோஸ்ட் நேட்டிவ் லாங்குவேஜாக பேசுகிறவங்க இன்னும் ஒரு 15 கோடி 40 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி வந்ததுனால இந்த மொழிகள் அனைத்துமே எந்த விதமான உதவியும் இல்லாமல் கொல்லப்பட்டு விட்டன. அந்த மொழியை பேசின அந்த இன மக்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அதாவதுங்க, நீங்கள் இப்போ போஜ்புரி மக்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரையில தங்கள் மொழியை விட்டு கொடுக்காம அவங்க சினிமா எடுத்தோம், பாட்டு பாடியும் அந்த மொழியை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையில போஜ்புரி சினிமா இருக்கு, ஆனால் அந்த மொழியில ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது. எவ்வளோ பேர் தெரியுமா? 4 கோடி பேர். பள்ளிகள்ல அது கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆனால் அதில் சினிமா எடுக்கிறான், அதில் பாட்டு போடுறான், அதில் புக்கு போடுறான், அதில் பத்திரிக்கை கூட நடத்துகிறாங்க. ஆனால் அந்த மொழிக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. இந்த மாதிரி ஹரியான்வியில் அந்த பிரச்சனை. இதை ராஜஸ்தானி சொன்னேன், அங்கே போராடி இப்போ சில சமயங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு அங்கீகாரம்லாம் கொடுக்க மாட்டேன் அரசியல் ரீதியாக, வேணா சாகித்ய அகாடமியில் உங்களுக்கு ஒன்றா அவார்டு கொடுக்குறேன், ராஜஸ்தானி லிட்ரேச்சர், போஜ்புரி லிட்ரேச்சர் வேணால் அவார்டு கொடுக்குறேன். இப்படி கொஞ்சம் அதை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது முதல் லெவலில் இந்த மொழிகள்லாம் ஒழிச்சாங்க. 2வது லெவல் ரொம்ப வெல் நோன் லாங்குவேஜஸான பஞ்சாபி, பெங்காலி, ஒடிசா, இந்த மராத்தி, குஜராத்தி, இந்த பகுதிகள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மொழிகள்லாம் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த மொழி புழங்கும் வெளி குறைஞ்சி பொது வெளியில் இன்றைக்கி ஒரு ஒடிசாவை பேசுகிறத விட அல்லது பஞ்சாபி பேசுகிறத விட ஹிந்தி பேசுவதுங்கிற எண்ணம் அந்த இளைஞர்களுக்கே வர அளவுக்கு உருவாக்குனாங்க. போன வாரங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியில் இல்லை, போன வாரம் ஒரிசா சட்டப்பேரவையில் ஹிந்தி பேசக்கூடாது, ஒடிய மொழியில் பேசணும்னு பிஜேபி ஆளும் ஒரிசா சட்டப்பேரவையில் பேசுனாங்களே இல்லையா? எடுத்துப்பாரு. அப்போ என்ன நடக்குன்னா, கொஞ்ச நாளில் அதில் எந்த அடையாளமும் இல்லாமல் போயிடும்.
இதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்து தான் அவன் போராடிட்டு இருக்கான். ஓகே, பாம்பேயில் மராத்திக்கு இடம் இல்லை, கொல்கத்தாவில் பெங்காலிக்கு இடம் இல்லை, சண்டிகரில் பஞ்சாபிக்கு இடம் இல்லை. இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து இந்த இந்த இந்திங்கிறது வந்து ஆக்சுவலாக அந்த மொழி மேலே தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கோபம் கிடையாது. அதை ஒரு கருவியாக வைத்து வந்து செய்யக்கூடிய இந்த வேலைகள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசி கேள்வி, இப்படி இந்த ஒரு மொழி அழிஞ்சிராம இருக்கணும் அப்படின்னோம்னா, இல்லை அதை வளரணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும்? எல்லா இடங்களையும் பயன்படுத்தணும், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ 2500 வருஷமா தமிழ் மொழிக்கான தடயங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கு. நமக்கு தெரிந்த எழுத்துப்பூர்வமான தடயங்கள் 2500 வருஷமா நமக்கு கீழடி காலத்துலேருந்து 2500 வருஷமா தமிழ் எப்படி இருக்கு? சங்க காலத்தில் பயன்படுத்தணும், சங்க காலத்துக்கு பிறகு பயன்படுத்தணும், பல்லவர் காலத்தில் பயன்படுத்தணும், சோழ காலத்தில், பாண்டியர் காலத்தில், நாயக்கர் காலத்தில், இங்கிலீஷ்காரன் காலத்தில், இன்னைக்கு வரையில் இந்த மொழியில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். இலக்கியம் எழுதுகிறோம், தகவல் தொடர்புகளை வச்சுக்கிறோம், இதில் எல்லாமே செய்கிறோம். இதை செய்வதற்கான அரசாங்கத்தினுடைய அனுசரணை அல்லது அரசாங்கத்தினுடைய ஒப்புதலும் தேவைப்படுது. இப்போ இந்தியாவில் ஓரளவு அது இருக்குது. அது முழுக்க நீக்கணுன்றது தான் ஒரே நாடு ஒரே மொழின்ற கொள்கை. இது ஓரளவுக்கு இருக்குது. ஒருவேளை இதையெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக எந்த இடத்துலையும் உங்கள் மொழியை பதிவு செய்ய முடியாமல் போகும். இன்றைக்கி நடந்துட்டு இருக்குதுங்க, சைனாவில் நடக்குது. திபெத்து மொழியும் உய்கர் மொழியும் ஒழிச்சிட்டு இருக்கிறான். இலங்கையில் தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தது தானே போராட்டம் வந்தது காரணம். பாகிஸ்தானில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதே அந்த வங்காள மொழிக்கு வந்து அவன் வந்து ஏற்றுக்கலைன்றது தானே. இன்றைக்கும் உலகம் முழுக்க வந்து தங்கள் மொழியினுடைய உரிமைக்காக போராடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகாரபூர்வமாக ஒரு மொழியினுடைய ஆதிக்கமும் அதிகாரபூர்வமாக ஒரு மொழியின் பயன்பாடு பறிக்கப்படுவதும் இருக்குதோ அந்த எல்லா இடங்களிலும் அடிப்படையில் அந்த மனித உரிமை மீறும் செயல்பாடு. இப்போ நீங்கள் ஒரு போஜ்புரிக்காரனை மனசில் நினச்சிக்கங்க, ஒரு புந்தேலிக்காரரை மனசில் நினச்சிக்கோங்க, ஒரு கோண்டி மொழி பேசக்கூடிய 2 கோடி பேர் ஒரு கோண்டி மொழி பேசக்கூடியவர் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த கோண்டி மொழி பேசுகிறவருக்கு இன்னைக்கு இந்தியாவில் என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க? பகேலி மொழி பேசுறவருக்கு என்ன அடையாளம்? வஜ்ஜிகா மொழி, மககின் ஒரு மொழி, மகத நாட்டின் மொழி. காலங்காலமாக மகத நாடுன்னு படிக்கிறது. அந்த மகத நாட்டின் மொழி மகதி. கோசல நாட்டின் மொழி கோசலி. அந்த மொழி பேசுறவங்க இன்னும் அந்த மொழி இருக்குங்க, அதில் இலக்கியம் இருக்கு. அவங்களால இன்னைக்கு வந்து ஒரு என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்திய மொழிகள் கிடையாதா? இதெல்லாம் பாரத் கல்ச்சர் கிடையாதா? வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு அதெல்லாம். இது யாரால் அழிந்தது? எதனால் அழிந்தது? இது தமிழுக்கு நடக்காது, எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து தமிழ் மொழி இதனால் அழிஞ்சிடும்லாம் நான் சொல்லலை. நான் அந்த ஆர்குமெண்ட் அது இல்லை. எல்லா மொழிகளுக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும்ங்கிற அந்த உரிமையைத்தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீ இன்னும் உன்னாலாம் எவனாலையும் ஒழிக்க முடியல. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக வச்சு பார்த்தான், பிராகிருதத்தை ஆட்சி மொழியாக வச்சு பார்த்துருக்கான், தெலுங்கு ஆட்சி மொழியாக வச்சு பார்த்துருக்காங்க சில இடங்களில். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இங்கிலீஷ் ஆட்சி மொழியாக இருந்தது, தமிழ் ஒழிஞ்சு போச்சா? அதனால எனக்கு தமிழ் மொழியெல்லாம் நீ அழிக்க முடியாது. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது சீரழிமை தமிழ், இது வளர்ந்து ஓங்கும். ஆனால் இந்திய ஒன்றியத்துக்குள் தமிழர்களுக்கான தமிழ் மொழிக்கான அரசியல் அதிகாரத்தை பிடுங்குவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இந்த ஆர்கியூமெண்ட்டு. இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஆனால் இதை திசை திருப்பத்துக்காக இன்னொரு மொழி படித்தா என்ன தப்புங்கன்னு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லை, மறுபடியும் நாளைக்கு இன்னொரு பத்திரிகையாளர் வந்து என்கிட்ட பேசினாலும் அதுலேருந்து அவர் ஆரம்பிப்பார். ஏன்னா இட்ஸ் டியூன்ட் லைக் தட். இது உங்கள் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மக்கள் கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க, தெரியும். அதுதான் சொன்னேன், இட்ஸ் டியூன் லைக் தட். நாம் மொழியினுடைய உரிமைக்கும் மொழியின் அதிகாரத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்குவல் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் இன்னொரு மொழி படித்தா என்ன கட்டு இப்படியே கொள்ளுவாங்க. இதை நான் மக்கள் மத்தியில் இதை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்றதுனால நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல, நான் மக்களுக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் நினச்சிங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு போராடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின், மற்ற தமிழறிஞர்கள், மற்ற திராவிட இயக்க தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய தமிழின உணர்வு கொண்ட தலைவர்கள் எல்லாருமே ஏன் இந்தியை எதிர்த்தார்கள்? இவங்க எல்லாரும் முட்டாளுங்க, அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானும் நமக்கானவங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்தை பகிர்ந்தது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.